தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அவைகளையே செய்யுங்கள். இந்த செய்யுங்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பிராக்டிஸ் வருது. கிரேக்கத்தில் அதுக்கு பிராக்டிஸ்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பிராசோ பிராசோ அப்படின்னு அர்த்தங்க. பிராசோ என்றால் தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள் அர்த்தம். இந்த பிராசோவுக்கு என்றால் ஒரு டாக்டர் தினந்தோறும் பிராக்டிஸ் செய்வது போல, அதுதான் பிராசோ. அப்படி கேட்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் பிராக்டிஸ்ல வைங்க. ஒவ்வொரு நாளும் போதிக்கப்பட்ட இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் பிராக்டிஸில் வையுங்கள். அப்புறம் இந்த பிராசோவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஒரு அட்வொகேட் தினந்தோறும் கோர்ட்ல பிராக்டிஸ் இருக்கிறது போல அப்படின்னு அர்த்தங்க. ஒரு வக்கீல் அவர் டெய்லி பிராக்டிஸ்ல இருக்கணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். அதை போல ஒரு வக்கீலும் ஒரு டாக்டரும் எப்படி தினந்தோறும் பிராக்டிஸிலே வைத்திருக்கிறார்களோ தங்கள் தொழிலை, அதே போல தேவ பிள்ளைகள் இங்க கேட்கிற இந்த வசனத்தை தினந்தோறும் நடைமுறைப்படுத்தி பிராக்டிஸ்ல வைங்கோ. அப்பதான் பரிசுத்தமா வாழ முடியும். இந்த பரிசுத்தத்தை குறித்து சில முக்கியமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிசுத்த வாழ்க்கைங்கிறது அது எப்படி வரும்னா, பரிசுத்த இந்த வாழ்க்கை எப்படி வரும்னா, சரியான நோக்கம், முதல்ல சரியான சிந்தனையை பொறுத்து. சரியான நோக்கம், சரியான சிந்தனை, இது ரெண்டும் சரியா இருந்தாதான் அங்க பரிசுத்தமே இருக்கும். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, அதுல அந்த நோக்கம் சரியா இருக்கணும். நமக்கு நம்ம சிந்தனை சரியா இருக்கணுங்க, எங்க போனாலும் வந்தாலும் சரி. ஆகவே சொல்ற, உங்கள் சிந்தனை நோக்கம் சரியா இருந்தால் அங்கே பரிசுத்தத்தை பார்க்கலாம். ஆகவே நீ செல்போன் யூஸ் பண்றவங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்குறவங்களாம் இதை மனசுல வைக்கணும். உங்கள் எண்ணம், உங்கள் நோக்கம் சரியா இருந்ததை நீங்க பயன்படுத்தணும். இன்னைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கிற, பெரும்பாலும் கெடுக்கிற சக்தி செல்போன் தான். ஆகவே கவனமாயிருங்கள். அப்ப நம்ம பரிசுத்தமா இருந்தா நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.